சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் எங்கள் கைவசம் 4 பத்திரிகை இருக்கிறது. இதில் முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக 1000 தேசிய பாடசாலைகள் மீண்டும் மாகாணங்களுக்கு வழங்கப்பட மாட்டா பிரதமர் ஹரிணி அமரசூரிய. தேசிய பாடசாலைகளாக இதுவரை 23 பாடசாலைகளே ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. எனினும் தேசிய பாடசாலைகளாக அறிவிக்கப்பட்ட 1000 பாடசாலைகளையும் மீண்டும் மாகாண சபைக்கு கீழ் கொண்டு வரும் எண்ணம் இல்லை என்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் என்று ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. விரிவாக பார்க்கையில் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சியின் ரோஹித அபேகுணவர்த்தன எம்பி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் மேற்கொண்டவாறு கூறினார். ரோஹித அபேகுணவர்த்தன எம்பி சபையில் கடந்த அரசாங்க காலத்தில் மாகாண சபைக்கு கீழ் இருந்த 1000 பாடசாலைகளை தேசிய பாடசாலைகளாக மாற்றியமைத்து, அதாவது வலயத்தில் ஒரு பாடசாலை தேசிய பாடசாலையாக பெயரிடப்பட்டது. தேசிய பாடசாலைகளாக தெரிவு செய்யப்பட்ட 1000 பாடசாலைகள் தற்போதும் தேசிய பாடசாலைகளாக செயல்படுத்தப்படுகின்றனவா அல்லது அந்த பாடசாலைகள் மீண்டும் மாகாண சபைக்கு கீழ் கொண்டு வரப்படுமா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பிரதமர், கடந்த அரசாங்கத்தால் 1000 தேசிய பாடசாலைகளை அமைக்கும் வேலை திட்டத்தில் 23 பாடசாலைகளே தேசிய பாடசாலைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. ஏனைய பாடசாலைகளை தேசிய பாடசாலைகளாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியுள்ளது. எனினும் அவற்றை மீண்டும் மாகாணத்தின் கீழ் கொண்டு வரும் எண்ணம் இல்லை. என்றாலும் தேசிய பாடசாலையாக பெயரப்பட்டிருக்கும் பாடசாலைகள் பெயர் பலகையில் மாத்திரமே தேசிய பாடசாலையாக இருந்ததே தவிர தேசிய பாடசாலையாக முன்னேற எந்த வேலை திட்டமும் இருந்ததில்லை. இந்த பாடசாலை தெரிவு செய்து தேசிய பாடசாலைகளாக மாற்றுவதற்கே நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். அதற்காக வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த ஒரு செய்தியாக கிருஷாந்தி படுகொலை வழக்கு குற்றவாளிகளின் மனு தள்ளுபடி. இராணுவத்தினரால் பாலியல் வன்புணர்வின் பின்னர் படுகொலை செய்யப்பட்ட மாணவி கிருஷாந்தி குமாரசாமி வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட 5 குற்றவாளிகள் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் வழக்கு உயர் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நீதியரசர்கள் குமுதினி விக்ரமசிங்க, அச்சலா வெங்கப்புலி, மேனகா விஜயசுந்தர ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று செவ்வாய்க்கிழமை இந்த வழக்கை ஒருமனதாக நிராகரித்து தள்ளுபடி செய்தது. வழக்கின் முதல் குற்றவாளியான சோமரட்ன ராஜபக்ஷ உட்பட தண்டனை அனுபவித்து வரும் 5 குற்றவாளிகள் தாங்கள் பல வருடங்களாக மரண தண்டனை கைதிகளாக உள்ளனர் என்று கூறி அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்தனர். மரண தண்டனை விதிக்கப்பட்டு நீண்ட காலமாக சிறையில் அடைக்கப்படுவது கொடூரமானது மற்றும் மனிதாபிமானமற்றது. எனவே மரண தண்டனை நிறைவேற்றப்படாது விட்டால் தங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் அல்லது விதிக்கப்பட்ட தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க வேண்டும் என்று குற்றவாளிகள் அந்த மனுவில் கோரியிருந்தனர். இந்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை குற்றவாளிகளின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகர டி சில்வா தாக்கல் செய்திருந்தார். சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் சார்பில் முன்னிலையான சிரேஷ்ட பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் லக்மாலி கருணாயக்க அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்ட விடயங்களை கடுமையாக எதிர்த்தார். பொது மன்னிப்பு வழங்குவது என்பது முற்றுமுழுதாக ஜனாதிபதியின் விருப்பமே. எந்த ஒரு குற்றவாளியும் அதனை சட்டபூர்வ உரிமையாக கோர முடியாது. பொது மன்னிப்பு விண்ணப்ப காலக்கெடுவுக்குட்பட்டது. மனுதாரர்கள் சுத்தமான கைகளுடன் நீதிமன்றத்தை அணுக தவறிவிட்டனர் என்று சிரேஷ்ட பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் வாதிட்டார். ஆட்சேபனைகளை ஏற்ற 3 நீதியரசர்களின் அமர்வு இந்த மனு காலக்கெடுவுக்கு உட்பட்டது. மனுதாரர்கள் நல்லெண்ணத்தை உருவாக்கும் விதத்தில் செயல்படவில்லை என்று சுட்டிக்காட்டி குறித்த மனுவை தள்ளுபடி செய்தனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இதனுடைய பின்னணியாக கிருஷாந்தி குமாரசாமி 1996 செப்டம்பர் 7ஆம் நாள் 6 இராணுவத்தினரால் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். கிருஷாந்தியை தேடிச் சென்று அவரின் தாயார், தம்பி மற்றும் அவரின் அயலவரும் இராணுவத்தினரால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டனர். இவர்களின் உடல்கள் செம்மணியில் புதைக்கப்பட்டன. இந்த படுகொலை தொடர்பில் 1998ஆம் ஆண்டு ட்ரையல் அட்வார் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. தொடர்ந்து உயர் நீதிமன்றத்தில் 5 நீதியரசர்கள் அமர்வும் குற்றவாளிக்கான தண்டனையை உறுதி செய்திருந்தது என்றவாறு இந்த
கிருஷாந்தி படுகொலை வழக்கு மனு தொடர்பான செய்தியின் பின்னணி பற்றியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக மனைவியின் தலையுடன் கணவன் போலீசில் சரண், வவுனியாவில் நேற்று கொடூரம். கர்ப்பவதியான மனைவியை வெட்டி கொன்றுவிட்டு அவரின் தலையுடன் கணவன் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த சம்பவம் வவுனியாவில் நிகழ்ந்துள்ளது. நேற்று செவ்வாய்க்கிழமை காலை வவுனியா புளியங்குளம் வீதியில் நடைபெற்ற இந்த சம்பவத்தில் சுகிர்தன் சுவர்ணலதா என்பவரே உயிரிழந்தவர் ஆவார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் அறிய வருவதாவது, கொல்லப்பட்டவர் வவுனியா வடக்கில் பாடசாலை ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றி வந்துள்ளார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவரான இவரின் கணவர் வெள்ளி மாவட்டம் ஒன்றில் பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் இருவரிடையேயும் இளைஞர் ஒருவரால் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து இருவரும் பிரிந்து செல்லும் முடிவை எடுத்தனர் என்று கூறப்படுகிறது. தாம் பிரிந்து வாழ்வதை போலீஸ் நிலையத்திற்கு அறிவிப்போம் என்று கூறி மனைவியை கணவன் அழைத்துள்ளார். இதை மனைவியும் ஏற்றுள்ளார். அதையடுத்து நொச்சிக்குளத்தில் இருந்து இருவரும் ஒரு மோட்டார் சைக்கிளில் புளியங்குளம் போலீஸ் நிலையம் நோக்கி பயணித்துள்ளனர். ஆனால் சின்னபுவரசங்குளம் பகுதியில் காட்டு பகுதியில் மோட்டார் சைக்கிளை நிறுத்திய கணவர் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மனைவியை வெட்டி கொன்றார். இதன் பின்னர் அவரின் தலையை வெட்டி எடுத்து அதனை தான் அணிந்திருந்த ஆடையால் ஜெக்கெட்டால் சுற்றி வைத்துக் கொண்டு மோட்டார் சைக்கிளில் சென்று புளியங்குளம் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார். சரணடைந்தவர் கைது செய்த போலீசார் அவரிடம் நடாத்திய விசாரணைகளின் அடிப்படையில் சின்னப்புவரச காட்டுப்பகுதியில் இருந்து பெண்ணின் தலையற்ற உடலையும் மீட்டனர். இதனிடையே கொல்லப்பட்ட பெண் 3 மாத கர்ப்பவதி என்றும் தெரிய வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் புளியங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்தியாக அரியாலை மனித புதைகுழி நிரூபிக்கத்தக்க ஆதாரங்களை மன்றுக்கு சமர்ப்பிக்க உத்தரவு. நேற்று 2 மனித எலும்புகள் எச்சங்கள் மீட்பு என்று அந்த மனித எலும்பு எச்சங்களினுடைய புகைப்படமும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அரியாலை சிந்துபாதி மயானத்தில் மனித எலும்பு எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியாக மனித புதைகுழியாக அறிவிக்க கோரிய வழக்கில் நிரூபிக்கத்தக்க ஆதாரங்கள் அறிக்கைகளை நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை சமர்ப்பிக்குமாறு சட்ட மருத்துவ அதிகாரி மற்றும் போலீசாருக்கு யாழ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிந்துபாதி மயான பகுதியில் மனித புதைகுழியாக அறிவிக்குமாறு கோரி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் நேற்று செவ்வாய்க்கிழமை சட்டத்தரணி VS நிரஞ்சன் வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நேற்றைய தினமே விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இதன்போது அந்த பகுதியை மனித புதைகுழி என்று கூறுவதனால் அதை நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் மற்றும் அறிக்கைகளை நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு சட்ட மருத்துவ அதிகாரி போலீசாருக்கு நீதவான் உத்தரவிட்டார். அத்துடன் இன்றைய தினம் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்கவும் கட்டளை பிறப்பித்தார். இதனிடையே அரியாலை சிந்துபாத்தி மயானத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை தொடர்ந்த அகழ்வு பணியில் ஓர் எலும்புக்கூடு முழுமையாகவும் மற்றொன்று பகுதி அளவிலும் மீட்கப்பட்டுள்ளன. நேற்று முன்தினம் திங்கட்கிழமை வரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளில் 7 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டன. எழுமாறாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியிலேயே இந்த எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. சித்துபாதி மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் மின்தகன மேடை அமைப்பதற்காக நிலத்தை தோண்டிய போது மனித எலும்பு எச்சங்கள் முதன்முறையாக மீட்கப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஆணையரவு உப்பு என்று பெயர் மாற்றம் பெறும் அமைச்சர் ஹெந்து நெத்தி உறுதி. ஆணையரவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பிற்கு ஆணையரவு உப்பு என்று பெயரை மாற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹெந்து நெத்தி தெரிவித்துள்ளார் என்ற ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து போதைப் பொருட்களுடன் தாயும் மகனும் கைது. குடு போதைப் பொருளுடன் தாயும் மகனும் கிளிநொச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பன்னங்கண்டியில் வீடு ஒன்றில் போலீசார் சோதனையிட்டனர். இதன்போது 23 கிராம் 75 மில்லி கிராம் குடு போதைப் பொருட்கள் வீட்டிற்குள் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. இதையடுத்து வீட்டிலிருந்து தாயும் மகனையும் போலீசார் கைது செய்தனர். கைதான இருவரையும் இன்றைய தினம் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பிரதமர் பதவியில் மாற்றமில்லை, அரசாங்கம் அறிவிப்பு. அமைச்சரவையில் அல்லது பிரதமர் பதவியில் மாற்றம் ஏற்படக்கூடும் என்று வெளியான தகவல்களை அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச மறுத்துள்ளார்.
அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற போதே இதனை அவர் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வீட்டு திட்டத்திற்கு வழங்கும் நிதியை அதிகரிக்க அனுமதி. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போரால் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு நிரந்தர வீட்டு திட்டங்களுக்காக வழங்கப்படும் நிதியை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் 30 ஆண்டுகளுக்கு மேல் நீடித்த போரால் பலர் வீடுகளை இழந்தனர், சேதங்களை சந்தித்தனர். இந்த நிலையில் இந்த மாகாணங்களில் 2009ஆம் ஆண்டு முதல் 2,74,728 குடும்பங்களைச் சேர்ந்த 9,14,722 பேர் மீள்குடியேற்றப்பட்டனர். 2024ஆம் ஆண்டின் இறுதியில் வடக்கு கிழக்கின் 8 மாவட்டங்களிலும் 1,50,488 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. இந்த வீடுகளை நிர்மாணிக்க இலங்கை, இந்திய அரசுகள், அரசு சார்பற்ற அமைப்புகள், சர்வதேச அமைப்புகள் மற்றும் பிற அமைப்புகள் மூலம் நிதி வழங்கப்படுகிறது. 2009ஆம் ஆண்டிற்கு முன்னர் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள 8 மாவட்டங்களில் மேலும் 16,759 வீடுகள் நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் உலக சுற்றாடல் வாரம் பண்ணை கடற்கரையில் நேற்று சிரமதான பணி என்று அந்த சிரமதான பணி தொடர்பான புகைப்படங்கள் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கடை உரிமையாளர் வாழ்வெட்டில் காயம். பலசரக்கு கடை உரிமையாளர் 3 அடங்கிய குழுவால் வாழ்வெட்டு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார். அரியாலை பகுதியில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த பலசரக்கு கடை உரிமையாளர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக, இந்திய மீனவர்களால் ஏற்பட உள்ள பேரழிவை தடுத்து நிறுத்துங்கள், ஜனாதிபதிக்கு டக்ளஸ் கடிதம் என்ற ஒரு செய்தியுடன் சுன்னாகம் போலீஸ் பிரிவில் 20 குற்ற சந்தேக நபர்கள் கைது. சுன்னாகம் போலீசாரால் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை முன்னெடுத்த விசேட நடவடிக்கையில் 20 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள், நீதிமன்றால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர்கள், போதைப் பொருட்களை வைத்திருந்த 20 பேரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வாழ்வெட்டில் பலியான இளைஞனின் மரணத்திற்கு நீதி கோரி போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. பூநகரியில் வாழ்வெட்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட இளைஞனின் மரணத்திற்கு நீதி கோரி அவரின் இறுதி ஊர்வலத்தில் மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சனிக்கிழமை பூநகரி செம்மன்குன்றைச் சேர்ந்த பிரணவன் இனம் தெரியாத நபர்களால் வாளால் வெட்டி கொல்லப்பட்டார். அவரின் இறுதிச் சடங்கு நேற்று நடைபெற்றது. இளைஞனின் இறுதி ஊர்வலம் நடந்த போது அதில் பங்கேற்றவர்கள், வாழ்வெட்டு குழுக்களை சட்டத்தின் முன் நிறுத்துங்கள், உயிரை பறித்தவரை ஒருபோதும் மன்னிக்காதே, போதையை கூண்டோடு ஒழிப்போம் என்று எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியிருந்தனர். அத்துடன் குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு மனு ஒன்றும் பூநகரி போலீசாரிடம் வழங்கப்பட்டது. இதேவேளை இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தில் 4 போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கடலுக்குள் பாய்ந்தது காயஸ் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. யாழ்ப்பாணம் பொன்னாலை பாலத்தடியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஹயஸ் வாகனம் சேதமடைந்தது. காரநகரில் இருந்து மெரிசுவில் நோக்கி பயணித்த குறித்த வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தில் இருந்து கடலுக்குள் பாய்ந்தது. இந்த நிலையில் வாகனம் சேதமடைந்துள்ளது. வாகனத்தில் சாரதி மாத்திரம் இருந்த நிலையில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள், திரிபோசாவின் உற்பத்திக்காக சோளம் இறக்குமதி அனுமதி. திரிபோசா உற்பத்திக்கு தேவையான தரப்படுத்தப்பட்ட 18,000 மெட்ரிக் டன் சோளத்தை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. மேலதிக போசாக்கு உணவாக அனைத்து கர்ப்பிணி தாய்மார், பாலூட்டும் தாய்மார் மற்றும் போசாக்கின்மையால் பாதிக்கப்பட்டுள்ள 6 மாதங்களுக்கு கூடிய சிசுக்கள் மற்றும் 5 வயதிற்கு குறைவான பிள்ளைகளுக்கு சுகாதார அமைச்சினால் திரிபோசா வழங்கப்படுகிறது. உள்நாட்டில் தேவையான தரப்படுத்தப்பட்ட சோளத்தை பெற்றுக்கொள்வதில் நிலவும் அசௌகரியங்களை கவனத்தில் கொண்டு இறக்குமதி செய்ய தீர்மானித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர்
அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த கட்டமிடப்பட்ட செய்தியாக கூறிய ஆயுதங்களுடன் ஒருவர் கைது. பேலியகொடை பகுதியில் களனி முகாமைச் சேர்ந்த போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோத ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதன்போது நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சம்பவத்தின் போது கைதான நபர் வெதமுள்ள பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடையவர் ஆவார். இதன்போது 3 வாள்கள், 10 தடை செய்யப்பட்ட கத்திகள் உட்பட பல கூறிய ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபரும் மீட்கப்பட்ட ஆயுதங்களும் பேலியகொடை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக மஹிந்த ஆனந்த மற்றும் நளினுக்கு உறவினரை மாதம் ஒரு முறை சந்திக்க அனுமதி. கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அழுத்கமகே, நளின் பெர்னாண்டோ ஆகியோர் குடும்பஸ்தார் அல்லது நெருங்கியவர்களை சந்திப்பதற்கு மாதத்திற்கு ஒரு முறை மாத்திரமே அனுமதி வழங்கப்படும் என சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது சகல கைதிகளுக்கும் பொருந்தும் சட்டம். வழக்கமாக ஒரே நேரத்தில் 3 இந்த வாய்ப்பு வழங்கப்படும் என்று சிறைச்சாலை ஆணையாளர் ஹாமினி திசாநாயக்க தெரிவித்தார். இதற்கிடையில் 2 முன்னாள் அமைச்சர்களும் ஒரே பொது இடத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை தகவல்கள் வெளியாகின்றன என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியான செய்திகளுக்குள் 526 பேர் கைது. நாடளாவிய ரீதியில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் 526 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் 145 பேரும், ஐஸ் போதைப் பொருட்களுடன் 201 பேரும், கஞ்சா போதைப் பொருட்களுடன் 166 பேரும், ஹஷ் போதைப் பொருட்களுடன் 3 பேரும், கஞ்சா செடிகளுடன் 4 பேரும், போதை மாத்திரைகளுடன் 7 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 152 கிராம் 349 மில்லி கிராம் ஹெரோயின் போதைப் பொருட்களும், 567 கிராம் 367 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருட்களும், 2 கிலோ 169 கிராம் 136 மில்லிகிராம் கஞ்சா போதைப் பொருட்களும், 20 கிராம் 600 மில்லிகிராம் கஷ் போதைப் பொருட்களும், 7948 கஞ்சா செடிகளும், 33 போதை மாத்திரைகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தனிப்பட்ட தகராறு காரணமாக தாக்கப்பட்டு ஒருவர் கொலை. மாரவில கட்டுநேரிய புனித அந்தோனி மாவத்தை பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் மாலை இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் கட்டுநேரிய பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடையவர் ஆவார். தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த கொலை தொடர்பில் 24 வயதுடையவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாரவில போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்று இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் வலம்புரி சங்குடன் ஒருவர் கைது என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், இலங்கை வந்தடைந்தார் ஆஸ்திரேலியாவின் துணை பிரதமர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், தப்பிச் சென்ற துப்பாக்கிதாரி விமான நிலையத்தில் கைது. கடந்த ஆண்டு ஜனவரி 10 ஹலபடவத்தை ஹொரதொட்ட பகுதியில் நபரொருவர் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டுள்ளார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் மாநாட்டில் செந்தில் தொண்டமான். சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் 113வது மாநாடு ஜெனீவாவில் நேற்று முன்தினம் முதல் 13 வரை இடம்பெறுகின்ற நிலையில் இம்மாநாட்டில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் கலந்து கொண்டுள்ளார் என்று அவர் கலந்து கொண்டதற்கான அந்த புகைப்படங்களும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்த செய்திகளாக வாகனம் மோதி பாலர் பாடசாலை மாணவர்கள் உட்பட 7 பேர் காயம். அம்பாறையில் தெஹியத்த கண்டிய ஒபரியாய பிரதேசத்தில் உள்ள விகாரை ஒன்றிற்கு அருகில் வாகனம் மோதி 4 பாலர் பாடசாலை மாணவர்கள் உட்பட 7 பேர் காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்தனர் என்ற செய்திகளுடன் காரைதீவு பிரதேச சபைக்கு 2 பெண்கள் தெரிவு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது.
அதனைத் தொடர்ந்த ஒரு செய்தி, பட்டமரமாய் பட்டதாரிகள் வீதியிலேயே, வேலையில்லா பட்டதாரிகள் ஆதங்கம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. பட்டம் பெற்ற பட்டதாரிகள் பட்டமரமாய் வீதியிலேயே, பேச்சுவார்த்தை போதும் தொழிலை வழங்குக என வலியுறுத்தி கிழக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த உலக செய்திகள் பக்கத்தில், நைஜீரியாவில் பேரிடர், 700 பேர் உயிரிழந்தனர். நைஜீரியாவில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை 700 பேர் உயிரிழந்துள்ளனர். நைஜீரியா நாட்டில் பருவ காலங்களில் மழை வெள்ளம் என்பது புதிதல்ல. இதில் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுவது மட்டுமன்றி அவர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வெள்ளம் புரட்டி போட்டு விடுகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக நைஜீரியாவின் வடக்கு மத்திய பகுதியில் நைஜர் மாகாணத்திற்குட்பட்ட மொக்காவா நகரில் கனமழை பெய்து வருகிறது. தலைநகர் அபுஜா நகரில் இருந்து மேற்கே 380 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த நகர் முக்கிய வர்த்தக மற்றும் போக்குவரத்து நகரங்களில் ஒன்றாக உள்ளது. நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள விவசாயிகள் வெங்காயம், பீன்ஸ் உள்ளிட்ட காய்கறிகள் மற்றும் பிற உணவுப் பொருட்களை எடுத்து வந்து இந்த நகரில் விற்பனை செய்வார்கள். இவற்றை நாட்டின் தெற்கு பகுதியில் வரும் வர்த்தகர்கள் வாங்கி செல்வார்கள். இந்த பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் நகர் முழுவதும் வெள்ளத்தால் சூழ்ந்து காணப்படுகிறது என்று அந்த குறிப்பிட்ட நகரம் வெள்ளத்தால் சூழ்ந்து காணப்படுகிற அந்த புகைப்படமும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக ஹல்குவாரி விபத்தில் 19 பேர் உயிரிழந்தனர். ஹல்குவாரி விபத்தில் சிக்கி 19 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜாவா மாகாணம் சுரேபன் நகரில் சுண்ணாம்பு கல்குவாரி உள்ளது. இந்த கல்குவாரி கடந்த வெள்ளிக்கிழமை தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென கல்குவாரி பாறைகள் சரிந்து விபத்துக்குள்ளானதில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர் என்ற செய்தியுடன், இந்தியாவில் கொரோனா 4000 பேர் இதுவரை பாதிப்பு என்ற செய்தியும், இத்தாலியில் எரிமலை வெடிப்பு, சுற்றுலா பயணிகள் அச்சம் என்று அந்த எரிமலை வெடிப்பு தொடர்பான புகைப்படமும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையே அமைதி பேச்சுக்களில் முன்னேற்றம் இல்லை என்றவாறு வெளிநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த இறுதிப்பக்க செய்திகளுக்குள், பகடிவதையினால் உயிரை மாய்க்க முயன்ற மாணவி, 4 மாணவர்கள் கைது. புளியாப்பிட்டி தொழில்நுட்ப கல்லூரியில் 1ஆம் ஆண்டில் கல்வி கேட்கும் மாணவி ஒருவர் ஆற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் தொடர்பாக 4 மாணவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொழில்நுட்ப கல்லூரிக்கு அருகில் உள்ள ஆற்றில் நேற்று முன்தினம் மதியம் குறித்த மாணவி குதித்ததாகவும், அருகிலிருந்து சிலரால் அவர் மீட்கப்பட்டு குளியாப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் போலீசார் நடாத்திய விசாரணையில் பகடிவதை சம்பவத்தால் அவர் தற்கொலைக்கு முயன்றமை தெரியவந்துள்ளது. அவர் தற்போது குளியாப்பிட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடாத்திய குளியாப்பிட்டிய போலீசார் தொழில்நுட்ப கல்லூரியின் 4 மாணவர்களை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த மாணவிக்கு பகடிவதை வழங்கிய சம்பவம் தொடர்பாக இந்த மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குளியாப்பிட்டி போலீசார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இலங்கையுடனான உறவை வலுப்படுத்துகிறது ஆஸ்திரேலியா என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், வடக்கு மாகாண பிரதம செயலரை சந்தித்தார் இந்திய துணை தூதுவர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இன்று வெளிவந்திருக்கக்கூடிய வலம்புரி நாளிதனுடைய செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, நீதித்துறையில் அரசு தலையிடாது, அமைச்சர் நலிந்த ஜெயதிச. எமது ஆட்சியில் நீதித்துறை சுயாதீனமாக இயங்குகிறது, எந்த வகையிலும் நீதித்துறையில் அரசாங்கம் தலையிடாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் என்ற செய்தி வலம்புரியுடைய தலைப்பு செய்தியாக இருக்கிறது. அதே போல சாம்பியனானது பெங்களூர் 18 வருட தவம் நிறைவேறியது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், கடமனப்பட்ட செய்தியாக, கர்ப்பிணியான தனது மனைவியின் தலையுடன் கணவன் போலீசில் சரண், குடும்ப தகராறு கொலையில் முடிந்தது, வவுனியா புளியங்குளத்தில் கொடூரம். கர்ப்பிணியான தனது மனைவியை படுகொலை செய்த கணவன் ஒருவர் தனது மனைவியின் கழுத்தை அறுத்து கையில் எடுத்துக்கொண்டு போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். புளியங்குளம் நொச்சிக்குளம் ஆனந்த புளியங்குளம் பகுதியை சேர்ந்த நைனாதீவு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் ஆரம்ப பிரிவில் ஆசிரியராக கடமையாற்றும் ரஜித் சுவர்ணலதா என்பவரே படுகொலை செய்யப்பட்டுள்ளார். ஆசிரியரின் கணவரே கொலையை செய்திருக்கிறார். நேற்று காலை புளியங்குளம் போலீஸ் நிலையத்துக்கு தனது மனைவியின் தலையை எடுத்துக்கொண்டு வந்த கணவன் மனைவியை கொலை செய்து நைனாமடு காட்டுக்குள் வீசியுள்ளதாகவும் தெரிவித்தார் என்று அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த மக்களுக்கு நிரந்தர வீடுகள், அமைச்சரவை அங்கீகாரம்.
வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யுத்தத்தால் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகள் அமைக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மேலும் வீட்டு திட்டத்துக்கு அரசால் வழங்கப்பட்ட நிதியை அதிகரிப்பதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது என்ற செய்தியும், ஆணையரவு உப்பு பெயர் மாற்றப்பட்டது சபையில் அமைச்சர் ஹிந்துன் நத்தீம். ஆணையரவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்புக்கு ஆணையரவு உப்பு என்ற நாமத்தை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹிந்துநத்தி தெரிவித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி. விசேட சுற்றி வளைப்பு, சுன்னாகத்தில் 20 பேர் கைது. சுன்னாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது 20 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சுன்னாகம் போலீஸ் பிரிவின் பொறுப்பதிகாரியின் தலைமையில் போலீசாரால் நேற்று முன்தினம் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர்கள், பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர்கள், போதைப் பொருட்களை உடைமையில் வைத்திருந்தவர்கள் என 20 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்களை சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்படுகின்ற செய்தியும், செம்மணியில் 2 மனித எலும்புக்கூடு தொகுதி அடையாளம், 1 மனித எலும்புக்கூட்டு தொகுதி மீட்பு. யாழ்ப்பாணம் செம்மணி சிதுபாத்திமையான மனித புதைகுழியிலிருந்து 1 மனித முழு எலும்புக்கூட்டு தொகுதி நேற்று செவ்வாய்க்கிழமை முழுமையாக மீட்கப்பட்டுள்ளதுடன் மேலும் 1 மனித எலும்புக்கூட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி சித்துபாத்தி மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக நல்லூர் பிரதேச சபையால் கடந்த பிப்ரவரி மாதம் குழிகள் வெட்டப்பட்ட போதும் மனித சிதிலங்கள் பல மீட்கப்பட்டிருந்தன. அதனையடுத்து அகழ்வு பணிகள் கடந்த மே மாதம் 15ஆம் தேதி ஆரம்பமானது. 2ஆம் நாளான 16ஆம் தேதி அகழ்வின் போது முழுமையான எலும்பு தொகுதிக்கு மேலதிகமாக மண்டையோடு ஒன்றும் கை எலும்பு ஒன்றும் அடையாளம் காணப்பட்டது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இடம்பெற்ற அகழ்வு பணிகளின் போது 5 மண்டையோடுகளுடன் எலும்புக்கூட்டு எச்சங்களும் அடையாளம் காணப்பட்டது. குறித்த எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதன் அடிப்படையில் அவசரமாக புதைக்கப்பட்டவையாக இருக்கலாம் எனவும் சந்தேகம் எழுந்திருக்கிறது. இதுவரையிலான அகழ்வு பணிகளில் 7 மனித மண்டையோட்டுடன் கூடிய எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதியில் 1 எலும்புக்கூட்டு தொகுதி முழுமையாக மீட்கப்பட்டுள்ளதுடன் மேலும் 1 மனித எலும்புக்கூட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வரும் நாட்களில் அகழ்வு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது. கரவட்டியில் குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு, இலங்கை மின்சார சபை தலைவராக உதயங்க நியமனம் என்ற செய்திகள் விளம்பரினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் பொது மன்னிப்பு வழங்குங்கள், கிருசாந்தி கொலையாளிகள் மனு நிராகரித்தது நீதிமன்றம். கிருசாந்தி குமாரசுவாமி பாலியல் வன்முறை படுகொலை வழக்கில் தண்டனை வழங்கப்பட்ட 5 தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை உயர்நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அடங்கிய குழு நேற்று ஏகமனதாக நிராகரித்துள்ளதுடன் மேல்முறையீடு செய்வதற்கும் அனுமதி மறுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இளஞ்ச ஊழலை ஒழிக்கும் அரசின் திட்டம் பாராட்டுதற்குரியது, ஜனாதிபதியிடம் ஆஸ்திரேலிய பிரதமர் தெரிவிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும், வீட்டு திட்ட உதவி பணம் அதிகரிப்பு அமைச்சரவை அனுமதி, வடக்கு கிழக்கில் நிரந்தர வீடமைப்பு திட்ட பயனாளி நிர்மாணிக்கும் அடிப்படையில் அரசினால் வழங்கப்படும் உதவி பணத்தை அதிகரிப்பதற்கு நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி இருக்கிறது என்ற செய்தியோடு, கொலைக்கு நீதி வேண்டும் இறுதி ஊர்வலத்தில் கவன ஈர்ப்பு. கொலைக்கு நீதி வேண்டும் இறுதி ஊர்வலத்தின் போது பிரதேச மக்களால் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று நேற்று முன்வைக்கப்பட்டது என்று பூநகரிலே நேற்று நடைபெறக்கூடிய அந்த இறுதி ஊர்வலத்திலான போராட்டம் தொடர்பான புகைப்படங்களும் காணப்படுகிறது. பரிசோதனைகளுக்கு அதிக கட்டணம், அறவிடும் மருந்தகங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை நுகர்வோர் அதிகார சபை. டெங்கு மற்றும் ஏனைய நோய் தொடர்பான பரிசோதனைகளுக்காக தற்போது அறவிடப்படும் கட்டணத்தை விட அதிக தொகையான அறவிடும் மருந்தகங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் விவகார அமைச்சினர் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள், இனப்படுகொலை குறித்த உலகின் மௌனத்தை விட இது ஆபத்தில்லை, கப்பலில் காசாவுக்கு புறப்பட்டார் ஹிரேட்டா. இஸ்ரேலில் முற்றுகையை உடைப்பதற்கு புறப்பட்டுள்ள கப்பலில் காலநிலை செயற்பாளர் கிரேட்டா தன்பெர்க்கும் பயணிக்கின்றார். காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்காக தனது கப்பல் சிசிலியிலிருந்து புறப்பட்டுள்ளது என சர்வதேச லாப நோக்கமற்ற அமைப்பான ஃப்ரீடம் புளோட்டிலோ கூட்டணி தெரிவித்திருக்கிறது. இந்த அமைப்பு முன்னர் இதே போன்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்ட போதும் அது மத்திய தரைக்கடலில் இடம்பெற்ற ஆளில்லா விமான தாக்குதலால் பாதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த கப்பலில் கிரேட்டாவுடன் பிரான்சிஸின் பாலஸ்தீனத்தை பூர்வீகமாக கொண்ட அரசியல்வாதி ரிமா ஹசனும் பயணிக்கிறார் என்று அந்த செய்தியும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது. ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள், இந்தியாவில் அதிகரிக்கும் கொரோனா, இந்திய சுற்றுலா பயணிகள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுங்கள். கொரோனா வைரஸ் தொற்றாளர்களை அடையாளம் காண்பதற்கான முறையானதொரு திட்டம் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் தற்போது கொரோனா வைரஸ் தொற்று பரவும் விகிதம் அதிகரித்துள்ள நிலையில் அங்கிருந்து நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்றும் அந்த சங்கம் தெரிவித்திருக்கிறது. இதனிடையே டெங்கு, சிக்கன்குனியா, இன்ஃபுளுவன்சா மற்றும் கொரோனா வைரஸ் தொற்று அபாயங்கள் குறித்து சுகாதாரத்துறை உரிய கவனம் செலுத்தி வருவதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்தார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தலமுறையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக
தமிழ் மக்கள் பேரவைக்கு பிராயச்சித்த அபிஷேகம் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும், மன்னார் சதோஷ மனித புதைகுழியை மூடுவதற்கு இடைக்கால தடை விதிப்பு, வவுனியா மேல் நீதிமன்றம் அதிரடி. மன்னார் சதோஷ மனித புதைகுழியை மூடுவதற்கு வவுனியா மாவட்ட மேல் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும், பாடசாலைகளூடாக இளவயதிலேயே நீச்சல் பயிற்சி அளிக்க வேண்டும், பாராளுமன்றத்தில் ரவிகரன் எம்பி வலியுறுத்தும். பாடசாலைகள் தோறும் நீச்சல் தடாகங்கள் அமைக்கப்பட்டு மாணவர்களுக்கு இளவயதிலேயே நீச்சல் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் எம்பி கோரிக்கை விடுத்தார் என்ற ஒரு செய்தியும், யாழ் பல்கலை முன்றலில் குருந்தூர் மலையில் அரங்கேறும் அடாவடிகளை எதிர்த்து போராட்டம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தி, மயிலட்டி மீன்பிடி துறைமுக அபிவிருத்தியின் 3ஆம் கட்டத்தை ஆரம்பிக்க அமைச்சரவை அனுமதி என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாகவும் புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து மனிதர்கள் நேயர்களே, சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.